ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ஸில் இதை பற்றி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோஸும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் மோஸ்ட் ஆஃப் த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மெத்தடும் அது மாதிரி ஒரு மெத்தடு தான். சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி எப்படி ஈஸியாக நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இட் இஸ் அவைலபிள் வேர்ல்டு வைட். ஸோ எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான வழி தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஜஸ்ட் ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு $0.5 $1 அந்த மாதிரி ஒரு சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. சிம்பிளான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் இந்த வீடியோஸில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நிறையா ஏர்ன் பண்ண முடியும், எப்படி எல்லா சர்வீஸும் நம்மளுக்கு அக்சசபிளாக இருக்க மாதிரி நம்ம கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் போனஸ் டிப்ஸாக சொல்லியிருக்கேன். ஸோ தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் நிறையா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மெத்தட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நான் இதை பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் டைம் என்னோட ஒர்க் கிடையாது. பார்ட் டைம் கூட எனக்கு ரொம்ப ரேராக தான் டைம் இருக்கும்போது தான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறலாம். அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே, நான் சொல்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் கிடையாது. பட் நான் நிறையா ரிவ்யூஸ் பார்த்து இது நல்ல வெப்சைட்டாக, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்களா, அவங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நான் வீடியோஸ் ஒன்று மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எல்லா யூஆர்எல்லுமே நான் கேரண்டியாக உங்களுக்கு இதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் நான் யூஸ் பண்ணுற மெத்தடில் ஒரு 3-4 மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் இது. இந்த வெப்சைட், இந்த சர்வே யூஸ் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுறது. ஸோ நான் ரீசெண்டாக ஏர்ன் பண்ண ப்ரூஃப் கூட உங்களுக்கு இந்த வீடியோஸில் காமிக்கிறேன். அட் த சேம் டைம் இதை நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா எப்போ சர்வே வரும் அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சிஸ்டமில் தான் இருக்கீங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சைடில் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சர்வீஸ் வந்த உடனே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் அதை ரெகுலராக செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ சைட் பை சைட் நீங்கள் உங்களோட ஒர்க் பார்த்துட்டு இந்த சர்வேவும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு கேட்டிங்கன்னா viewpointpanel.com. இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நிறையா அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வீஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் அமௌண்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட், $0.80 $1 $1.8 அந்த மாதிரி மேக்ஸிமம் $2 வரைக்கும் கூட ஒரு சர்வீஸ்க்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நானும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், என்னென்ன சர்வீஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எப்படி எல்லா சர்வீஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் போனஸ் டிப்ஸாக இந்த வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் எப்படி சைன் அப் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜர், எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணி நம்ம வித்ட்ரா பண்ண முடியும், என்னென்ன பேமெண்ட் மெத்தட் மூலிமா நம்ம வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ viewpointpanel.com இதை நான் என்னுடைய கமெண்ட்டில் கொடுக்குறேன் லிங்க்கு. ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி கூட டேரெக்டாக இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட டேஷ்போர்டு இது மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட கண்ட்ரி எந்த கண்ட்ரின்றதோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். நான் இந்தியாவில் இருக்கேன். ஸோ நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லாகின், சைன் அப்ன்ற 2 ஆப்ஷன் வரும். சைன் அப் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் மெம்பராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வெப்சைட் அக்சஸ் பண்ணுறீங்கன்னும் போது சைன் அப் கிளிக் பண்ணி உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலான்றதை கொடுத்துட்டு உங்களோட இமெயில் கொடுத்துக்குங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்குங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் உங்களோட போஸ்ட் கோட். ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண உடனே உங்களோட இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்திருக்கும். அந்த கன்ஃபர்மேஷன் லிங்க் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே உங்களோட டேஷ்போர்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேப் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல், உங்களோட டீட்டெயில்ஸ், பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் இருக்க ஐக்கானுக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு சர்வீஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சர்வீஸ் நிறையா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ செகண்ட் டேப் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேஸ் இருக்கும்.
அதில் உங்களுக்கு எத்தனை சர்வே அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதோடைய டைம் எவ்வளோ எடுக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு சர்வே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 11 மினிட்ஸ் தேவைப்படும். $0.75 அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேக் சர்வே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சர்வேவோ அதுக்கான லிங்க் போகும். இப்போது எனக்கு அந்த சர்வேவோடைய லிங்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுடைய ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வரும். அந்த 4-5 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதை பார்த்துட்டு தான் இந்த சர்வேக்கு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது தெரியும். ஸோ நீங்கள் சர்வேக்கு எலிஜிபிளாக இருந்தால் உங்களை சர்வேக்கு கூட்டிகிட்டு போகும். அப்படி இல்லைனா சாரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் சர்வேன்ட்டு க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கு உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் இருக்காது. ஸோ எல்லா சர்வேவும் பேசிக்காக ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எந்த லாங்குவேஜில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க சர்வே அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. ஸோ என்ன டேட் ஆஃப் பர்த்தோ உங்களுக்கு அதை ஆனால் கொடுத்துக்கோங்க. ஸோ மேலா ஃபீமேலா, ஓகே. வேர் டு யூ லிவ், ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுன்றது கேட்குது. நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட மந்த்லி இன்கம் என்னன்ற மாதிரி கேட்டிருக்கு. ஸோ அதையான ஒரு அமௌண்ட் கொடுத்துருங்க. ஆர் யூ த சீஃப் வேஜ், நீங்கள் தான் உங்களோட வீட்டில் மோஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குது. இது எல்லாமே மேக்ஸிமம் நீங்கள் இருக்குன்ற மாதிரியே கொடுத்துக்குங்க. ஏன்னா நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த சர்வே அசைன் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியும். இதில் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை 1 or 2 தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த சர்வேக்கு ஏற்ற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கான்ட்டு கேட்குறாங்க உங்ககிட்ட. என்கிட்ட இல்லை, பட் இருந்தாலும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன்னா நிறைய நம்மக்கிட்ட இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த சர்வேவே நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் நான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டேன். பட் இதுவும் எனக்கு unfortunately based on your response to pre-qualification it looks like your profile okay இது மேட்ச் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எதனா சர்வே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கான்ற மாதிரி சர்ச் பண்ணுது. இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த சர்வே இப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் சர்வே அன்ஃபார்ச்சுனேட்லி we have already achieved. ஓகே. ஸோ இது ஆல்ரெடி நிறைய பேர் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்றதுனால எனக்கு இப்போது பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ லாஸ்ட் டேப் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ்ன்ற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இப்போ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது இங்கே தெரியும். ஓகேங்களா. $1.12 எனக்கு இப்போ இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணேன், அதுக்காக 1.12 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட் பண்ண சர்வேக்கெல்லாம் அமௌண்ட்டு நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். நேற்று தான் வித்ட்ரா பண்ணேன். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா மினிமம் $10 earn பண்ணணும். இந்த $10 earn பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜி கோட்ஸ் மூலயமா நீங்கள் உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருவாங்க. அந்த கூப்பன் ப்ரொவைட் பண்ணி அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் எதனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜி கோட் இல்லை எனக்கு ஜி கோட் தேவையில்லை, எனக்கு அமௌண்ட்டாக தான் வேணும் அப்படின்னா பேபால் மூலிமா நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். பட் பேபால் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு $12.5 எடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா. அதுக்கு ஒரு 2% என்னமோ சார்ஜஸ் எடுக்கிறாங்க. ஸோ 12.5ல் 2% ஒரு $12.25 மாதிரி நமக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்த அந்த கிரெடிட் அமௌண்ட் அதனுடைய ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதை தான் எனக்கு ரிசீவ் பண்ண மெயிலு. பேபால்லேருந்து $12.25 எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க $. அதனுடைய இந்திய கரன்சி பிரகாரம் உங்களுக்கு 861 INR வந்திருக்கும். ஓகேங்களா. அது எனக்கு இன்னும் 3 to 5 பிஸ்னஸ் டேஸில் கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது பேபாலில் எனக்கு ரிசீவ் ஆன அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இது மெயிலில் வந்தது டேரெக்டாக பேபால் அக்கௌண்ட்லேயே எனக்கு எவ்வளோ கிரெடிட் ஆச்சுன்றதையும் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோட பேபால் அக்கௌண்ட். இதில் உங்களுக்கு க்ளீனாக இருக்கு பாருங்க. பேமெண்ட் ஃப்ரம் CANTABன்னு இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் எனக்கு வியூ பாயிண்ட் பேனல்லேருந்து வந்து அமௌண்ட் $12.25 கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளோட INR கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 861.91. ஸோ நேற்று வந்துச்சு 12th October நேற்று வந்துச்சு. நான் நேற்று வித்ட்ரா பண்ணிட்டேன் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. 861 rupees INR என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரூஃப். நான் உங்களுக்கு இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு 3-4 வெப்சைட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஏர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வெப்சைட் இது. அதே மாதிரி ப்ரூஃபோட உங்களுக்கு காமிச்சிட்டேன் இது ஒரு நல்ல ஜென்யூனான வெப்சைட்ன்றது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். பட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறது, நிறையா சர்வீஸ் எப்படி வாங்குறது அப்படின்றது நான் போனஸ் டிப்ஸை சொல்லியிருக்கேன்ட்டு இப்போ நான் அதை சொல்கிறேன் வாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நிறையா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுக்குற கொஸ்டின்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதுலேயே இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் லிவிங் இன் எனி ஆஃப் த பிலோ சிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கல்கத்தா, பெங்களூர், ஜெய்ப்பூர், வேறு எதனா டெல்லி அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, 5வது ஒரு ஆப்ஷன் நன் ஆஃப் த அபோவ்னு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னும் போது நன் ஆஃப் த அபோவ் தான் கிளிக் பண்ணணும். பட் அதுக்காக நீங்கள் நன் ஆஃப் த அபோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்வே நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போதே நன் ஆஃப் த அபோவோ இல்லை அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே ஃபிட் ஆகாத மாதிரி எதனா ஒரு ஆப்ஷன் அதர்ஸில் கொடுத்துட்டு எதனா ஸ்பெசிஃபை பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு கார் இருக்கான்ட்டு கேட்டாங்க அப்படின்னா, உங்ககிட்ட கார் இல்லைனாலும் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆளை தான் எதிர்பார்க்குறாங்க அவங்களோட சர்வேக்கு. கார் வச்சுருக்கவங்க பேஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக மேபி அந்த சர்வே வந்து ரிலேட்டடான ஒரு கார் கம்பெனியோட சர்வேவாக இருக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போதே உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இருக்குன்ற மாதிரி கொடுங்க. நீங்கள் சென்னையில் இல்லை, பெங்களூரில் தான் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெங்களூருன்ற ஆப்ஷன்ஸ் அங்கே இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி, கல்கத்தா, ஜெய்ப்பூர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. உங்களோட ஐபி அட்ரஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக தான் ப்ரொவைட் பண்ணுறீங்களா டீட்டெயில் அவங்க செக் பண்ணுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு அமௌண்ட்டும் கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூனாக இருங்க. இந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண பார்த்துக்குங்க. நன் ஆஃப் த அபோவ், அதர்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்களை செலக்ட் பண்ணாமல் அதில் நீங்கள் ஃபிட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ரீசன்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்வேஸ் எலிஜிபிளாக வரும். ஓகேங்களா? ஒரு 10 சர்வே வருது அப்படின்னா இவங்க ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ்லேயே 3-4 சர்வேவை நீங்கள் எங்களுக்கு தகுந்த ஆள் இல்லைன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்வே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னோட 2வது போனஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஃபுல் டைம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இது மோஸ்ட் ஆஃப் த சர்வே வந்து உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்வே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடிக்கடி மெயில் செக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே சர்வீஸ் பார்த்துட்டு அவைலபிளாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு சர்வீஸ் அப்டேட் பண்ணிவிடுங்க. இமீடியட்டாக உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடும். ஓகே. நம்பர் 3 போனஸ் டிப் என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளோட இந்தியன் டைமில் 7 o'clock நைட் 7 o'clockலேருந்து 9 o'clock மினிமம் 2 சர்வே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம்லனாச்சும் அட்லீஸ்ட் உங்களால் ஃபுல் டைம் இதில் லாகின் பண்ண முடியல அப்படின்னாலும் 7 o'clockலேருந்து 9 o'clock நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 2 சர்வே கேரண்டிடாக வரும். ஓகே. வந்த உடனே நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ போனஸ் நம்பர் 4, நீங்கள் மோஸ்ட்டாக இதில் சிஸ்டமில் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வேறு எதனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது சைடில் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக சர்வே வந்த உடனே இங்கே செகண்ட் டேப் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சர்வே வந்த உடனே உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சர்வே வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் இருக்காகும். ஒரு சில சர்வே மட்டும்தான் உங்களுக்கு மெயில்ஸில் வரும். அது மட்டும் உங்களுக்காக அலோகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன சர்வீஸ் இருக்கோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் அந்த சர்வீஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் இதை பற்றி கவர் பண்ணிட்டேன். வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. இன்னும் 2-3 வெப்சைட்ஸ் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதை பற்றி நான் கூடிய சீக்கிரத்தில் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் sign off from you. Bye. Take care.